10,000 ரூபா. ஏங்க ட்ரெஸ் எடுக்க 10,000 ரூபாய் கேட்டிருந்தேன்ல. ஏண்டி செலவு போக என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு. இந்தா 5,000 ரூபா வச்சுக்க. அப்பா 5,000 ரூபா தரணும்ல, அது வாங்கி வச்சுக்க. ஏங்க எங்க அப்பாவே நம்ம கிட்ட 5,000 ரூபாய் கேட்டிருந்தாருல, நீங்க கூட தரேன்னு சொன்னீங்களே. ஏண்டி போன கடை வாங்கினதே உங்க அப்பா தரல? ஏங்க எல்லா நோம்பிக்கும் எங்க அப்பா உங்களுக்கு சீர் செய்றாருல. ஆமா, உங்க அப்பா சீர் செய்ய தெரியாது பாரு. இந்தா இப்படி போய் தொலை. இந்தப்பா நீ கேட்ட 5,000 ரூபாய். மாப்பிள்ளை கூப்பிடுமா? ஏங்க அப்பா கூப்பிடுறாரு வாங்க. சொல்லுங்க மாமா. ஏங்க பொங்கலுக்கு அப்பா பணம் தராரு, வாங்கிக்கங்க. பாப்பா மாப்பிள்ளைய கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பணத்தை வாங்கி சொல்லு. ஏங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பணத்தை வாங்கிக்கங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? விழுங்க. போன் கொடுங்க. மாப்பிள்ள என்ன பழக்குது? காலில் விழுந்துட்டு என்னங்க 5,000 பொங்கலுக்கு பார்த்து செலவனுங்க. பிள்ளைக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுங்க மாப்பிள்ள. என்ன புரியுதா? சாப்பிட கூட்டிட்டு வாமா மாப்பிள்ளைய. வாங்க மாப்பிள்ள. 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் தானே கொடுத்தீங்க, இப்ப கணக்கு சரியா போச்சு.